जाग जा रे योगी मिटा दे आलस के घेरे, अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता, मोहिनी रात में मुझे जगाता। प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहते, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। सोना अब आराम नहीं माया है, नींद अब अमृत नहीं विष का साया है। कमाई नहीं ये ऊर्जा की चोरी है, सुस्ती की धुन में बजी माया की लुरी है। आराम की चाह वो रूह की लाचारी है, तप की राह में मन की हेरा फेरी है। जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ, ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ। सकल विश्व को तप से भरता, अमृत वेला में तपस्वी जलता। संकल्प से उठता नवयुग की नींव रखता, तप के ईंटों से स्वर्णिम स्वराज्य रचता। नींद की घड़ी अब बीत चुकी है, माया की छाया अब मिट चुकी है। वर्तमान में जलती है आत्मा की मशाल, मैं हूँ जागृत यही मेरा कमाल। बाबा की याद में स्वयं को गढ़ता, योग अग्नि से आलस को राख करता। मैं अब सुनहरी राह मैं हो रहा हूँ, मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ। जाग जा रे योगी मिटा दे आलस के घेरे, अमृत वेले बाबा पुकारे, देखो बाहें पसारे। ஓம் சாந்தி. யுக மாற்றத்திற்கான நுழைவாயில் அமிர்த வேலை அப்படிங்கிற 108 நாள் பட்டியலுடைய 58வது நாள் 17/9/2025. இன்றைய கவிதை விழித்தெழுவாய் விழித்தெழுவாய் வீரனே விழித்தெழுவாய், கைகளில் தீபச் சுடரை ஏந்தி வெற்றியின் முழக்கம் செய்து வெற்றி முழக்கம் செய்தவாறே புஜங்களில் சக்தியை நிரப்புவாயாக. புயல்களை கைகளில் கட்டியவாறு செல். நீ அவனல்ல, யார் தலை வணங்கி விட்டார்களோ அவனல்ல, நீ தலை வணங்குபவன் அல்ல. புயல்களை
சூறாவளிகளையும் கண்டு பயந்து ஓடுபவன் அல்ல நீ. உன்னோடு மோதுபவர்கள் ஆகாயத்திற்கு திரும்பிச் செல்வார்கள். உன்னை நீயே சுதந்திரம் அளிப்பாயா, உனக்கு நீயே சுதந்திரம் கொடுப்பாயாக. எழுவாய் வீரனே எழுவாயாக, கைகளில் தீபத்தை ஏந்தியவாறு மற்றும் வெற்றியின் சங்க ஒலியை எழுப்பியவாறு எழுவாயாக. உடைத்தெறிவாயாக உன் கால்களில் கட்டப்பட்டுள்ள அந்த விலங்குகளை, சமூகத்தின் முன்பாக ஒடுக்கப்பட்டுள்ள தன்னை உயர்த்துவாயாக, எழுவாயாக. அப்பொழுது ஆகாயம் உன் முன்னால் தலை வணங்கும். ஓநாய் கூட்டத்திற்கு இன்று நீ சவால் விடு. எழுவாய் வீரனே எழுவாய், சங்குதுனி எழுப்பியவாறு வெற்றியின் அந்த தீபத்தை ஏந்தியவாறு. நீ போகவில்லை என்றால் அனைத்தும் நின்று போய்விடும். நம்பிக்கை என்ற நம்பிக்கையின் அந்த ஒரு துளி கூட இல்லாமல் போய்விடும். அனைவரின் இதயத்திலும் வெற்றியின் செய்தியை கொடுப்பாயாக, வெற்றியின் ஜோதியை ஏற்றுவாயாக. எழுவாய் வீரனே எழுவாய், கைகளில் தீபத்தை ஏந்தியவாறு வெற்றியின் சங்கொலி எழுப்புவாயாக. வெளிமுகமான சங்கநாத ஒலிக்கிறதுனாலேயோ, வெளிமுகமாக தீபம் ஏற்றுறதுனாலேயோ, சுடரொலி ஏற்றுறதுனால எந்த ஒரு பலனும் கிடையாது. வெளியில பண்றதுனால எந்த ஒரு விஷயமும் ஆகாது. உள்ளுக்குள்ள காரிருள் மறைந்திருக்கின்றது. நம்முடைய கால்களில் இருக்கக்கூடிய அந்த சங்கிலிகளை எதுவரை உடைத்தெறியவில்லையோ எந்த ஒரு மாற்றமும் வராது. எனக்குள்ளே இருக்கக்கூடிய மோகத்தின் அந்த வலையை அதை நான் எரிக்காத வரை நான் முக்தி அடைய முடியாது. பாபா எத்தனை தடவை சொல்றாரு, முக்தி வருஷம் முக்தி வருஷம் முக்தி வருடம் கொண்டாடுங்க. யாரை எதிர்த்து நம்ம போராடணும்? போராட வேண்டியது நம்மளுடைய சமஸ்காரங்களை எதிர்த்து தான் நம்ம போராடணும். சத்ரு எதிரி வெளியில் அல்ல, நமக்குள்ளேயே இருக்குது. நம்மளுடைய மனசுல இருக்குது. நம்மளுடைய மனசுலேயே உட்கார்ந்துருக்க மறைந்திருக்கக்கூடிய காரிருள் பிரம்மை, இவைகள் தான் நம்மளுடைய எதிரிகளாகும். பிரிட்டிஷ் ஒரு எழுத்தாளர் இருந்தார், H.G. வெல்ஸ் அப்படின்ட்டு. அவர் பார்க்குறாரு, ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் பார்க்குறாரு, அவருடைய எதிரில் உட்காந்துருக்கக்கூடியவர் ரொம்ப துக்கத்தில் இருக்காரு, ரொம்ப உதாசியாக இருக்கிறாரு. அதாவது பெரிய கதையாசிரியர்ல புகழ்பெற்ற ஃபாதர் ஆஃப் கதை, அதாவது புகழ்பெற்ற கதை ஆசிரியர்களின் தலைவர், தந்தை அப்படின்னு அவர் அழைக்கப்படுறாரு. சயின்ஸ் ஃபிக்ஷனுடைய, அதாவது சயின்ஸ் புனை கதைகளுடைய தந்தை. 46 அவர் சரீரம் விட்டாரு. அதுக்கு முன்னாடி அவர் என்னெல்லாம் கதைகள் எழுதினாரோ அதுல எல்லா விஷயமும் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்னெல்லாம் அப்ப எழுதினாரோ அது இப்ப நடந்துட்டு இருக்குது. அதுல அவர் நிறைய எழுதியிருக்காரு, அது இன்னும் நடக்கல. டைம் மிஷினை பத்தி சொல்லியிருக்கிறாரு. காலத்தை கடந்த யாத்திரை எப்படி பண்றது, ஏலியன்ஸோட அட்டாக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள்ல 1946 முன்னாடி அவர் எழுதியிருக்கிறாரு. எதிர்காலத்துல யுத்தம் எந்த மாதிரி இருக்கும், யுத்தத்தினுடைய சூழ்நிலை, அதாவது அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு கற்பனையான கதைகள், அந்த கதைகளுடைய புத்தகம், நிறைய புத்தகங்கள் அவர் எழுதியிருக்கிறாரு. அதாவது அவர் போயிட்டு இருந்தாரு, அவர் எதிரில் இருந்தவர் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறாரு, எதிரில் இருக்கிறவர் ரொம்ப துக்கத்துல இருந்தாரு. H.G. வெல்ஸ் அவர்கிட்ட கேட்கிறாரு, நீ ஏன் இவ்வளவு துக்கமா இருக்கிற? அவரு சொல்றாரு, எதிரில் இருக்கிற, நான் துக்கப்படலன்னா அப்ப என்னதான் பண்றது, என்னுடைய ஒய்ஃப் ரொம்ப முடியாம இருக்காங்க, நோயா இருக்காங்க, உடம்பு சரியில்லை. அப்ப அவர் கேட்கிறாரு, என்னாச்சு? அவர் சொல்றாரு, என்னுடைய மனைவிக்கு இப்படி ஒரு பிரம்மை ஆயிட்டாங்க, அதாவது நான் ஒரு கோழி அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. முழு நாளும் அவங்க கொக்கர கோன்னு சொல்லிட்டே இருக்காங்க. H.G. வெல்ஸ் சொல்றாரு, இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? இதுக்கு நிறைய சைக்காலஜில இருக்காங்க, சைக்காட்டிஸ்ட் இருக்காங்க, மருத்துவ விஞ்ஞானிகள் இருக்காங்க. யாரா ஒருத்தவங்கள்ட்ட போய் காட்டுங்க, இதை விட பெரிய பெரிய வியாதி கூட இருக்குது, இதை விட பெரிய பெரிய வியாதிகள் கூட சரியாயிருது, இது சாதாரணமான வியாதி தான், சின்னதுதான். அந்த அவரு சொல்றாரு, சரி ஓகே, இதுவெல்லாம் ஓகே தான், அவங்க சரியாயிருவாங்க, ஆனா எனக்கு முட்டை வேணுமே. அதுல இருந்து என்ன தெரியுது,
பிரம்மையில அவருடைய ஒய்ஃப் மட்டும் இல்லை, இவரும் பிரம்மையில தான் இருக்கிறார். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம கரெக்டா இருக்கும், மற்றவங்க தான் காரிருள்ல இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா இதை மறந்துட்டோம், நம்மளும் காரிருள்ல தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது. நமக்குள்ளேயும் ஒரு அஞ்ஞான, நம்மை அறியாமல் ஏதோ ஒரு பிரம்மை பிறப்பெடுத்துள்ளது. நமக்குள் இருக்கக்கூடிய பொய், பிரம்மை, அஞ்ஞானம், இருள், இது கூட ஃபைட் பண்றது தான் உண்மையான ஃபைட்ஸ். நமக்குள் இருக்கக்கூடிய என்ன ஒரு கலப்படங்கள் இருக்குதோ, அவைகளை வெளித்தள்ள வேண்டும், அவைகளை வெளியேற்ற வேண்டும். வெள்ளையனே வெளியேறுன்னு சொன்னாங்க, ஆனா இவங்களெல்லாம் வெளியேற்றணும். பால் கூட நிர்மாவை கலந்துட்டாங்க. நிர்மா கம்பெனிக்காரங்களை கூப்பிட்டாங்க, கேட்டாங்க, சொல்லுங்க எதனால இந்த நிர்மாவை பாலில் கலந்தீங்க? நிர்மாக்காரங்க சொன்னாங்க, நாங்க தான் பல நாளமா சொல்லிட்டே இருக்கிறோம், எங்களுடைய நிர்மா பாலை விட வெண்மையான சொல்லிட்டு இருக்கிறோம்ல, பாலின் வெண்மை கூட நிர்மாவிலம் தான் வந்தது அப்படின்ட்டு நாங்க எப்பயிலிருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. பரிவர்த்தனை அப்படின்னா இந்த மிக்ஸ் பண்றது, மிக்சர், பிரம்மை, இருள், பொய், ஏமாத்துத்தனம், இந்த எல்லாத்திலிருந்தும் நம்ம விடுபடணும், முக்தி அடையணும். ஏமாற்றம் உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்கு, வெளியே இல்ல. வெளியில உள்ள தீபம் கிடையாது, வெளிப்புறமாக தீபம் ஏத்துறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சக்திகளில் புயலை கரங்களில் கட்டியவாறு செல், உன் காலில் கட்டப்பட்டுள்ள விலங்குகளை உடைத்தெறிவாயாக, சமூகத்தால் கட்டப்பட்டுள்ள கயிறுகளையும் உடைத்தெறிவாயாக. காரிருள், அதாவது மூட நம்பிக்கை பரம்பரை மூலமாக கிடைக்குது காரிருள் அது. ஆனால் பிரகாசம் நம்ம தான் தேடணும். உண்மையான தேடல் அந்த பிரகாசத்தினுடையது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய பிரகாசத்தை அவங்களே தேடணும். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய வழியை அவங்கவுங்க உருவாக்கணும். இந்த பாதையில நம்மளை தவிர வேறு யாரும் கிடையாது. நம்ம ஏகாங்கியா தான் இருக்கிறோம், ஆனா சிவசங்கியா இருக்கிறோம். அதாவது தனியா தான் இருக்கிறோம், ஆனா சிவன் இருக்காரு கூட. நம்மளுடைய மார்க்கம் தனிமைக்கான மார்க்கம், ஏகாந்தத்தினுடைய மார்க்கம். நம்ம யாரெல்லாம் நம்ம என்னுடையவர் அப்படின்னு புரிஞ்சிட்டு இருந்தோமோ அவங்கெல்லாம் என்ன கற்றுக் கொடுத்தாங்க, என்னன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க? நான் உன்னுடையவன் அல்ல. அப்ப இன்றைய பாபாவனுடைய மகா வாக்கியம் 58வது நாள், 108 நாள் பட்டியனுடைய 58வது நாள். பக்தன் ஆவதற்கு பதிலாக சுயஸ்திதியை சக்திசாலியாக மாற்று. ஒவ்வொருக்குள்ளும் ஒவ்வொரு பக்தன் மறைந்திருக்கிறான். ஞானத்தின் கூடாரத்தில் பக்தன் ஒளிந்துள்ளான். பக்தர்கள் கேட்கிறாங்க, அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க, வேண்டுறாங்க, கத்துறாங்க. அமிர்த வேளையில எப்போ பாபாவுடைய நினைவுல இருக்கிறீங்களோ புள்ளி ரூபம், அதாவது பரிஸ்தா ஸ்வரூபத்தினுடைய நிலையில நிலைச்சிருங்க. பரிஸ்தா ஸ்வரூபம், அசரீரி ஸ்வரூபத்துல நிலைச்சிருக்கிறது ஏன் கஷ்டமா இருக்குது அப்படின்னா, தன்னை அந்த மாதிரி ஸ்வரூபத்துல பார்க்காம பாபாவை மட்டும் அந்த ஸ்வரூபத்துல பாக்குறீங்க. புள்ளிய பாக்குறது மட்டும் யோகா கிடையாது. புள்ளிகிட்ட இருந்து சக்திகளை நம்ம எடுக்கிறது தான் யோகா. புள்ளி பாபா கிட்ட இருந்து சக்திகளை நம்ம எடுக்கிறோம். அவர் பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் யோகா கிடையாது, அவர்கிட்ட சக்தி எடுக்கிறது தான் உண்மையான யோகா. பாபாவை பக்தி பரிஸ்தா ஸ்வரூபத்துல பாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா எது வரைக்கும் நான் பரிஸ்தாவா சுயமாக இல்லையோ அது வரைக்கும் பாபாவோட சந்திப்பை நிகழ்த்த இயலாது. பாபாவை மட்டும் அந்த ரூபத்துல நம்ம பாக்குறதுக்கு முயற்சி பண்றது இது பக்தி மார்க்கத்துக்கு சமமானது. எப்படி அவங்க தேவதையை அந்த ரூபத்துல பாக்குறாங்க, ஆனா அவங்க அதே போல அப்படியே இருக்காங்க, அவங்க சொந்த ரூபத்திலே இருக்காங்க. அதே போல அந்த நேரத்துல அமிர்தவெளி நேரத்துல குஷியினுடைய வைப்ரேஷன் இருக்கிறனால அந்த நேரத்துல அதனுடைய பிரபாவம் கொஞ்சம் படுது கொஞ்ச நேரத்துக்காக. ஆனால் அந்த ஒரு அனுபவம் ஏற்படுவதில்லை. அதனால் முதலில் டேஷ் பண்றதுக்கு பயிற்சி பண்ணணும். என்ன பண்ணணும்? சுயஸ்வரூபத்தை சேஞ்ச் பண்றதுக்கான பயிற்சி செய்யுங்க. அதற்கு பிறகு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நிலையினுடைய அனுபவம் ஏற்படும். அதனால இன்னைக்கு 2 பயிற்சி. ஒன்னு பிந்து, இன்னொன்னு பரிஸ்தா. முக்கியமானது பிந்து.
ஃபர்ஸ்ட் காரியம் இன்னைக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கணும், அதுல புள்ளி வைங்க. பயிற்சி இதுதான். ஒரு பேப்பர் எடுத்து அதுல நம்ம புள்ளி வைக்கிற மாதிரி புள்ளி வைக்கணும். 5 நிமிஷம் வரைக்கும் அதை பார்த்துட்டே இருங்க. பகல் நேரத்துல நிறைய தடவை இந்த மாதிரி பயிற்சி பண்ணணும். பேப்பர் எடுக்கிறீங்க, புள்ளி வைக்கிறீங்க, அந்த புள்ளிய சுரூபத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அடுத்த பிராக்டிஸ் பிந்து கோச், புள்ளியை தேடுவது அப்படின்ட்டு. அதாவது காயின்ஸ் இருக்குது, வாட்ச் இருக்குது, சந்திரன் இருக்குது, சூரியன் இருக்குது, பாத்திரம் இருக்குது, என்னெல்லாம் அந்த உருண்டையா இருக்குதோ, வட்டமா இருக்குதோ, அந்த எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல நம்ம வரைங்க. இதுதான் பாபா புள்ளியே தேடுறது. அந்த உருளை, அந்த வட்டமா இருக்கக்கூடிய பொருளை வரையணும் நம்ம. 3வது ஹோம்ஒர்க் நான் ஃபரிஸ்தா, நான் யாராவா இருக்கிறேன், நான் பியாராவா இருக்கிறேன் அப்படி இந்த வாக்கியத்தை எத்தனை தடவை எழுதணும்? 21 தடவை எழுதணும். ஓகே, எழுதுறது வெறும் ஒர்க் டியூட்டி மட்டும் கிடையாது. எழுதும் போது அந்த பேப்பர்ல தன்னுடைய சக்திகளை அந்த காகிதத்துல நீங்க நிரப்புறீங்க, கொண்டு வர்றீங்க. எழுதுன்றது ஒரு அனுபவமாக ஆயிடணும். நான் ஃபரிஸ்தா. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான காரியம் இந்த இதுதான். சின்ன சின்ன விஷயங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆத்மாபிமானி ஸ்திதியில நம்ம எவ்வளவு முன்னாடி போயிட்டு இருக்கிறோம், ஆத்மாபிமானி ஸ்திதியில நம்ம எவ்வளவு முன்னாடி போயிட்டு இருக்கோங்கிறது தான் நம்ம புருஷார்த்தத்தினுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள். ஆத்மாவனுடைய நிறைய விஷயங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். அப்ப இன்னைக்கு அந்த எல்லா விஷயங்களையும் ஏகாந்தத்துல போய் உட்கார்ந்து சிந்தனை பண்ணணும். நம்ம 12 விஷயங்கள் பார்த்தோம், நம்ம அதுல 4 ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, என்னெல்லாம் ஆத்மாவனுடைய விஷயங்கள் என்னெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஆத்மா வேற, நான் வேற. அப்படியா? ஃபர்ஸ்ட் ஆத்மாவனுடைய அமரத்தன்மை. ஆத்மா அழியாதது, அழிக்க முடியாதது. நான் இறப்பது பிள்ளை. நெருப்பால் என்னை எரிக்க முடியாது, தண்ணியால் என்னை நனைக்க முடியாது, காற்றால் என்னை கரைக்க முடியாது, சஸ்திரங்களால் என்னை வெட்ட இயலாது. நான் வெட்டப்படாதவன், நான் பிரிக்க முடியாதவன். 3வது ஆத்மாவனுடைய சூட்சும தன்மை. நான் மிக 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 சூட்சுமமான ஆத்மா. ஆத்மாவுடைய இந்த விஷயங்களை நீங்க ஏதாவது ஒரு நதியோர கரையில, கடற்கரையோரத்துல, இல்ல ஒரு கார்டன்ல தனிமையா உட்கார்ந்து சுப்சாப் அமைதியாக உட்கார்ந்து சிந்தனை பண்ணுங்க. அடுத்தது ஆத்மாவினுடைய தெய்வீக தன்மை, ஆத்மாவினுடைய சைத்தன்ய தன்மை. சரீரம் ஜடம், ஆத்மா சைத்தன்யம். சரீரம் அழியக்கூடியது, ஆத்மா அழியாதது. அப்புறம் ஆத்மாவுடைய குணங்கள், ஆத்மாவுடைய சக்திகள், ஆத்மாவுடைய தந்தை, ஆத்மாவுடைய சுரூபம், ஆத்மாவுடைய யாத்திரை, ஆத்மா சுவமான், ஆத்மாவுடைய திவ்ய தன்மை, இன்னும் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஆத்மாவுடைய விசேஷ தன்மைகள், ஆத்மாவுடைய பார்ட், ஆத்மாவுடைய சுதந்திரம், ஆத்மாவுடைய நேரம், காலம், வயசு, நான் எத்தனை வருஷமா இங்க இருக்கிறேன் இந்த உலகத்துல. இதை யோசிச்சு பாருங்க. இப்பவே கண்ணை மூடுங்க, கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து யோசிங்க. ஆத்மாவனுடைய சூட்சும தன்மைகளை நீங்க யோசிங்க, சிந்தனை பண்ணுங்க. நான் ஆத்மா நெற்றியின் சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், மிக மிக சூட்சுமமாக இருக்கிறேன். நான் வேறு, ஆத்மா வேறு. நான் வேறு, உடல் வேறு. நான் ஆத்மா வேற, இந்த உடல் வேற. சைத்தன்யமான ஆத்மா நான். விசேஷத்தாவை யோசிங்க, அமரத்தன்மை யோசிங்க, தெய்வீக தன்மை சிந்தனை பண்ணுங்க. ஆத்மாவினுடைய குணம், அப்புறம் 7 குணங்களை நினைவு பண்ணுங்க. ஆத்மாவின் சுரூபம் எப்படி இருக்குது பார்க்கும்போது, ரூபத்துல பிந்துவா இருக்குது, ஜோதியா இருக்குது, விதையாக இருக்குது, பாயிண்டா இருக்குது. ஆத்மா நட்சத்திரமாக இருக்கிறது, ஒளியாக இருக்கிறது. ஆத்மாவின் சக்திகள்
8 சக்திகளை நினைவு பண்ணுங்க. ஆத்மாவனுடைய வீடு, ஆத்மாவனுடைய அப்பா, ஆத்மாவினுடைய யாத்திரை, ஆத்மாவனுடைய ஆயுள் வயசு, ஆத்மாவனுடைய ஸ்வமான், நான் செய்பவன் செய்விப்பவன் அப்படிங்கிற நினைவு சின்ன ஆத்மாக்குள்ள எவ்வளவு விஷாலமான பாகம் அடங்கியுள்ளது. ரெக்கார்ட் ஆயிருக்குது, ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது. நான் ஓர் தெய்வீக சக்தி, சுதந்திரமான சக்தி. ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்? மௌனமா இருக்கணும். மௌனமா இருந்துட்டு ஆத்மாவுடைய என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குதோ அந்த எல்லா விஷயங்களையும் சிந்தனை பண்ணணும். ஆத்மாவுடைய சூட்சுமத்தன்மை, ஆத்மாவுடைய தெய்வீகத்தன்மை, ஆத்மாவுடைய சுதந்திரத்தன்மை, ஆத்மாவுடைய சொமான், ஆத்மாவுடைய குணங்கள், ஆத்மாவுடைய சக்திகள், எல்லா விசேஷத்தை, ஆத்மாவுடைய அப்பா, ஆத்மாவுடைய லட்சியம், ஆத்மாவுடைய ஏற்றம், ஆத்மாவுடைய இரக்கம், ஆத்மாவுடைய வீடு, ஆத்மாவுடைய லட்சியம், ஆத்மாவுடைய மாறக்கூடிய மாற்றம் அடையக்கூடிய அந்த பாகங்கள், பார்ட்ஸ், ஆத்மாவுடைய பல அந்த சரீரங்களை பாருங்க. ஆண் பெண், ஆண் பெண், ஆண் பெண், ஸ்திரீ ஸ்திரீ, புருஷ் பெண் பெண், அப்புறம் ஆண் ஆண் அப்படின்னு மாறிட்டே இருக்குது. இந்த மாதிரி நினைச்சு பாருங்க, சிந்தனை பண்ணுங்க. இதனால என்ன ஆகும்? தேகத்தின் மேல என்ன ஒரு தேகத்தின் மேல் இருக்கக்கூடிய அதிகமான அந்த ஈர்ப்பு கம்மியாகும். தேகத்தினுடைய பார்வை, தேகத்தினுடைய சம்பந்தம், தேகத்தினுடைய தர்மம், தேகத்தினுடைய ஆசைகள் அனைத்தும் அங்கே முடிஞ்சு போயிடும். எல்லாத்துலேயும் டிட்டாச்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். அதனால் டெய்லி இந்த ஒரு பயிற்சி பண்ணும். எந்த பயிற்சி? ஆத்மாவினுடைய சிந்தனையினுடைய பயிற்சி, ஆத்மா மந்தனம் செய்யக்கூடிய பயிற்சி. ஆத்மாவுடைய குணத்தை எடுத்துக்கோங்க, 7 குணங்கள். அந்த குணங்களை மட்டும் யோசிங்க. ஆத்மா அப்புறம் எப்படி யாத்திரை பண்ணிச்சு? மேலே இருந்தது பரந்தாமத்தில், அப்புறம் கீழே வந்தது, அப்புறம் மறுபடியும் மேலே போச்சுது. இப்போ எவ்வளவு வருஷம் ஆத்மா அங்கே பயணத்தில் இருந்தது, டிராவல் பண்ணிச்சு அப்படிங்கிறத யோசிங்க. ஆத்மாவினுடைய காரணங்களை கண்டுபிடிங்க. எந்த காரணத்தினால அந்த ஆத்மா கீழே இறங்கி வந்துச்சு? மேல இருந்த உயர்ந்த இடத்துல இருந்த ஆத்மா கீழே விழுந்துருச்சு, அது எதனால அப்படிங்கறத சிந்தனை பண்ணுங்க. பாபா சொல்றாருல, துரு இல்லைன்னா கலப்படம் இல்லைன்னா அழுக்கு, ஆத்மாவுக்குள்ள அந்த தூசு படிஞ்சிருச்சு, மண்ணு அப்படிங்கிறார் பாபா. அப்ப இன்னைக்கு இந்த 4 காரியங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்து அதுல ஒரு புள்ளி வைக்கணும், புள்ளி அதனுடைய பிராக்டிஸ். 2வது என்னெல்லாம் வட்டமான பொருளா இருக்கோ அதெல்லாம் நம்ம சித்திரமாக உருவாக்கணும் பேப்பர்ல, இல்லைன்னா நம்ம அதை ரவுண்டா கட் பண்ணணும். அடுத்தது 3வது, நான் ஃபரிஸ்தா, ஞாராவானவன், பியாராவானவன். நான் ஃபரிஸ்தா, நான் ஞாரா மற்றும் பியாரா, விடுபட்டவன் மற்றும் அன்பானவன். பியாரா ஆகிறதுக்கான முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அவ்வளவுதான். எதுக்காக பிராக்டிஸ் பண்ணணும்? டிட்டாச்மெண்ட் ஆகிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். விரக்தி நிலை அடையிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். ஆசைகளை வென்ற நிலைக்கு தான் முயற்சி பண்ணணும். ஆசை நிலை அடையிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. யார் எவ்வளவு ஒருத்தரை சார்ந்து இருக்காங்களோ அவங்க அந்த அளவு பலவீனமானவங்க. அவங்களுக்கு யாராவது வேணும் அப்படிங்கிற நிலையில இருக்காங்க. அவங்களுடைய காரியம், ஒவ்வொரு காரியமும் மற்றவங்களுடைய காரியம், மற்றவங்களுடைய வார்த்தைகள், மற்றவங்களுடைய கூட இருக்கக்கூடிய அந்த சங்கத்தினுடைய ஆதாரத்துல தான் இருக்குது. இந்த மாதிரியான ஆட்கள் ரொம்ப பலவீனமான ஆட்கள், ஒண்ணுக்கும் உதவாதவங்க. அவங்கள்ட்ட எதாவது கேட்டா அவங்களுக்கு யார்கிட்டயாவது கேட்கணும், யாருக்காவது போன் பண்ணணும், யாருக்கிட்டையாவது அவங்க ஷேர் பண்ணணும், யாருக்காவது எதையாவது அவங்க சொல்லணும் அப்படின்ட்டே இருப்பாங்க. இல்லைன்னா யாருக்காவது காத்துட்டு இருப்பாங்க, வெயிட் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு வெயிட் தான் பண்ணணும் அப்படின்னா பரந்தாமத்துக்கு போறதுக்கு வெயிட் பண்ணுங்க. நம்மளுடைய மனசுக்குள்ள ஊடுருவி இருக்கக்கூடிய எண்ணங்களை களையணும். சைக்காலஜில ஒரு வியாதி இருக்குது, அதுக்கு பேர் இங்கிலீஷ் அதோட பேர் ஆப்பசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு அதுக்கு பேரு. யாராவது கேட்டிருக்கீங்களா? ஒவ்வொரு 15-20 நாளைக்கு ஒரு தடவை இந்த ஏதாவது ஒரு பேஷண்ட் அதுல வர்றாங்க. மதுபன்லயும் வராங்க. மேக்சிமம் பாத்ரூம்ல தான் இருக்கிறாங்க, வாஷ்ரூம்ல தான் இருப்பாங்க. மதுபன் வராங்க. அப்புறம் சொல்றாங்க எல்லாரும், பாதி நேரம் அவங்க லைஃப்ல பாதி நேரம் வாஷ்ரூம்லயே இருக்காங்க, 8 மணி நேரம். அப்புறம் நான் எப்படி 8 மணி நேரம் யோகா பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா இந்த வியாதியில 2 விஷயங்கள் முக்கியமா இருக்குது. ஒண்ணு அப்சஷன். அப்சஷன் அப்படின்னா விசார்,
ஒரே ஒரு சிந்தனை, அவங்க விரும்பாத ஒரு சிந்தனை. அதாவது ஒரு எண்ணம் நம்ம விரும்பல, ஆனா நமக்குள்ள ஊடுருவி நம்மளை துன்புறுத்துது. அடிக்கடி அடிக்கடி அதே எண்ணமே நம்மளை ரிப்பீட் பண்ண வச்சுட்டே இருக்கு. அதே இடத்துல நம்மளை நிற்க வைக்குது. அந்த மாதிரியான ஒரு எண்ணமா இருக்கும். அது நமக்கு பிடிக்கவே இல்லை, நமக்கு விருப்பமே இல்லை. அந்த மாதிரியான எண்ணம் நம்மளை அடிக்கடி துன்புறுத்திட்டே இருக்கும். அதாவது நான் இப்ப குளிக்கணும், நான் இப்ப குளிக்கணும், நான் இப்ப குளிக்கணும் அப்படின்ட்டே எண்ணம் வந்துட்டே இருக்கும். அப்புறம் லாக் பண்ணிருப்பாங்க வீட்டை, ஆனா லாக் பண்ணானான்னு பண்ணலன்னு எண்ணம் வந்துட்டே இருக்கும். அப்புறம் கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க, பெருக்கி துடைப்பாங்க, மறுபடியும் பெருக்கி துடைப்பாங்க, மறுபடியும் கிளீன் பண்ணுவாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு கை கழுவுவாங்க, மறுபடியும் கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களால கொஞ்சம் சின்ன ஒரு தூசி மாதிரி இருந்தா கூட அவங்களால இது பண்ண முடியாது. ஜன்னலையும் கதவையும் தொடச்சிட்டே இருப்பாங்க. இது ஒரு வியாதியாகும். இதுக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம விரும்பல, ஆனாலும் அது ஊடுருவிய எண்ணங்கள் அப்படின்ட்டு இதுக்கு சொல்லலாம். நம்ம எண்ணத்துக்குள்ள புகுத்துறது, அதுக்கப்புறம் நம்மளை பிடிச்சுக்கிறது, அது நம்ம போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா அது போகாது. இது பார்த்தது அப்போஷன், அடுத்து கம்பஷன். அவங்க பாத்ரூம் போயிட்டு அதை குளிக்கிறது, அதை பார்த்துட்டே இருக்கு, சுத்தமா இருக்கா, குளிச்சுட்டே இருக்காங்க, வெளியே வர முடியல அவங்களால. அப்புறம் கிளீனிங்லேயே இருக்காங்க. அப்புறமா லாக் பூட்டியாச்சா அப்படின்ட்டு அவங்களுக்கு டவுட் இருந்துட்டே இருக்கு, அதனால லாக்லேயே இருக்காங்க. அவங்க ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறாங்க, கொஞ்ச நேரம் திறந்து பார்க்குறாங்க, அப்புறம் மறுபடியும் போகிறாங்க, மறுபடியும் திறந்து பார்க்குறாங்க, கரெக்டாக மூடி இருக்கிறனா அப்படின்னு. இந்த வியாதியோட பேர் ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். அது நேற்று ஒரு ப்ரோக்ராம் நடந்தது, கீழே விஐபி ப்ரோக்ராம் சாந்திவனில். அவங்க தில்வாடா கோவில் இருந்தாங்க. தில்வாடா கோவில் பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அதை பார்த்தாங்க, உடனே ரொம்ப படபடப்பாயிடுச்சு அவங்க. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க, குளோபல் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்புறம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்தாலும் சரியாயிடுச்சு. அதாவது ரொம்ப பயந்த ஒரு நிலை. ஹார்ட் பீட் அவ்வளோ ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவங்களோட ஹார்ட் பீட் 100, 110, அப்புறம் சுகர் 400 அப்படி ஆயிடுச்சு. அதாவது அவங்களுக்கு சின்ன வயசுல அந்த மாதிரியான ஒரு சீன் நடந்திருக்கும். அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நம்மளுடைய இந்த நிலையினுடைய காரணம் நம்மளுடைய கடந்த காலத்தினுடைய நிகழ்வுகள் தான் நம்மளுடைய இந்த நிகழ்காலத்தினுடைய என்ன ஒரு விஷயத்துக்கும் காரணமாக இருக்குது. அதாவது சின்ன வயசுல அப்பா என்ன பண்ணாரு, அப்பா அம்மா ஃபேமிலி இருக்காங்கன்னா அவங்க சின்ன வயசுல அந்த குழந்தைய கூட என்ன மாதிரியான காரியங்கள் செஞ்சாங்க, அவங்க விவகாரம் எப்படி இருந்தது, அப்புறம் ஸ்கூல் போறாங்க, ஸ்கூல்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தாங்க, ஸ்கூல்ல உள்ள டீச்சர் எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணாங்க, அதனால என்ன இவங்க மனசுல பதிஞ்சுது, அந்த பொறுத்து இந்த மாதிரியான ஓசிடி அப்படிங்கிற வியாதிகள் உருவாகுது. ஒருவேளை அவங்க சின்ன வயசுல ரொம்ப பயந்துருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்க உள்ளுக்குள்ள போய் உட்காந்துருச்சு, இல்லைன்னா யாரோ ஒருத்தவங்களுடைய மரணத்தை பார்த்துருப்பாங்க, ரொம்ப வலி நிறைந்த ஒரு சூழ்நிலையை சந்திச்சிருப்பாங்க சின்ன வயசுலேயே. சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஒவ்வொரு பொருளுக்காகவும் போராடி இருப்பாங்க, ஒவ்வொரு பொருளை அடையிறதுக்கும் போராடி இருப்பாங்க. பல காரணங்கள் இருக்கலாம். அதாவது இதுக்கு நிறைய இது இல்லை, ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு தேவையா இருக்குது. ஃபர்ஸ்ட் இதுக்காக 3-4 தெரப்பி இருக்குது, ட்ரீட்மெண்ட், டயக்னோசிஸ்ட், அப்புறம் இந்த மாதிரி பல ட்ரீட்மெண்ட் அதில் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். கவுன்சிலிங் செக்ஷன் அவங்களுக்கு தனியாக இருக்குது, சிபிடி அப்படின்ட்டு, அதை கூட அவங்க அதை கொடுக்கும் போது அந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. இது மென்டல் டிஸார்டர். இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட் செக் பண்ணும்போது அவங்களுடைய சிடி, எம்ஆர்ஐ எல்லா செக்கப்பும் கரெக்டாக நார்மலாக இருக்கும். நிறைய பிராமின்ஸுக்கே இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்குது. இவங்க வராங்க, பட்டிக்கு வராங்க, கேட்குறாங்க யோகா என்னால் பண்ண முடியல அப்படின்னா, ஏன்னா பாத்ரூம்லேயே ரொம்ப நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கிறதுனால அவங்க க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய அந்த மனநிலை இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்களால யோகத்துக்கு கரெக்டாக வர முடியல. இப்போ 3 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, யோகா பண்ணுறதுக்கு 4 மணிக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு குளிக்க போகிறாங்க, ஆனால் அவங்களால வெளியே வர முடியாத காரணத்தில் அமிர்தளவு அங்கே கடந்து போயிடுது. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, என்கிட்ட சொல்கிறாங்க நிறைய பிராமின்ஸு, அதாவது பாபா குழந்தைங்க. அதாவது அவங்க எப்போவுமே க்ளீனாகவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனநிலை இருக்கும். கொஞ்சம் ஒரு சின்ன குப்பையை பார்த்தா கூட அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது, அதை க்ளீன் பண்ணணும் உடனே அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஃபரிஸ்தா அப்படின்னா பியாரா மற்றும் ஞாரா, இல்லை அன்பானவங்களாகணும், விடுபட்டவங்களாகவும் இருக்கணும். ஞானத்தினுடைய ஆதாரத்தில், அப்புறம் சொமானுடைய ஆதாரத்தில் இந்த மாதிரியான வியாதிகள் நம்ம விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு புரிதல் மூலமாக, டீப் மெடிடேஷன் மூலமாக, ஏகாந்தத்தின் மூலமாக, இயற்கையின் ஆதாரத்தின் மூலமாக, டைட் அவங்க ஏதாவது கடைபிடிக்கும் பொழுது இந்த மாதிரி நிறைய இதுக்கான விஷயங்கள் இருக்குது. அப்போ இது இன்றைய நம்மளுடைய 4 காரியங்கள். புரிஞ்சுதா? அச்சா. ஓம் சாந்தி.
अच्छा, ओम शांति।